அன்பானவர்களே, தினம் மருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 5:21 பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனதில் இடம்பெற்றவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அவரால் அன்பு கூறப்பட்டவர்கள், விரும்பப்பட்டவர்கள் தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். ஆகவே நீங்கள் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்துக்குள்ள அவருடைய விருப்பத்துக்கு ஆளான நபர்களாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த நபருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய தகப்பன் பிதா எப்படி மற்றவர்களை மரித்தோரையெல்லாம் உயிரோடு எழுப்புகிறாரோ அதே போல இயேசுவானவரும் அப்படியே செய்கிறாராம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய காரியம், அவர் விரும்புகிற உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அப்போது நாம் ஒரு சில விஷயங்களில், ஒருவேளை வியாதியில், ஒருவேளை பொருளாதார நெருக்கடிகளில், இப்படி சுற்றுப்புற சூழ்நிலைகளில், உறவுகளில், இப்படி பலவிதமான அனுபவங்கள் நமக்கு தோல்விக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கும். அந்த தோல்வி ஒருவேளை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சுற்றிலும் நாம் சிறை வைக்கப்பட்டது போல இருப்போம். மரித்த நிலை, இறந்து போன நிலை போல் இருப்போம். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறாராம். அப்போ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் உயிரற்ற நிலையில் இருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கிற நல்ல நாள் தான் இந்த நாள். ஆகவே இயேசு கிறிஸ்துவால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறீங்க. நீங்கள் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம், ஒருவேளை விரக்தியின் விளிம்பில் இருக்கலாம். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு மாறாக எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாள் இயேசு கிறிஸ்துவால நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதான ஒரு நல்ல நாள். ஆகவே நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். ஏனென்றால் உங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற சித்தம், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நீங்கள் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அது அவர் நினைவின்படியே, அவருடைய சித்தத்தின் விருப்பத்தின்படியே அது நடக்கும். உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துரு பிசாசு தான் தோற்று போவான். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். நம்புங்கள், கர்த்தர் இந்த நாளிலே உங்களை உயிர்ப்பிக்கிறதை ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நீர் எப்படி ஆண்டவரே மரித்தோரை எழுப்புகிறீர், அதே போல உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவரே அவரால் விரும்பப்பட்ட எங்களை எல்லாரையும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். எங்கள் வாழ்விலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை கர்த்தாவே இந்த நாளிலே தந்துவிட்டீர். நாங்கள் எழும்புவோம், பிரகாசிப்போம், எங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த எல்லை கோட்டை அடைவோம். வெற்றி எங்களுடையதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.